இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சபிக்கும்படி வந்த பிலேயாமை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை இஸ்ரவேலை குறித்து, தம்முடைய ஜனத்தை குறித்து, தம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தம்முடைய சொந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் என்பது ஒரு ராஜாவினுடைய ஜெயத்தை ஜனங்கள் கொண்டாடுவது. ஒரு ராஜா யுத்தத்துக்கு போய் ஜெயித்து வரும்போது அந்த ராஜா பெற்ற வெற்றியை ராஜா தங்களிடத்தில் வரும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடுவார்களாம். சத்தமிட்டு அவருடைய துதியை, ஜெயம் எடுத்தவருடைய துதியை சொல்லுவார்கள், துதித்து ஆர்ப்பரிப்பார்கள். ஆமென். பிலேயாம் கண்ட காரியம் அதுதான். இந்த ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். எதை வைத்து பிலேயாம் கண்டார் தெரியுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருப்பதை வைத்து, அவருக்குரிய துதி ஜனங்களுக்குள்ளே இருப்பதை வைத்து. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால், தேவன் உங்களோடு இருக்கிறார் நிச்சயம் இருக்குமானால், உங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் காணப்படட்டும். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரு. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறபடியினாலே நீ சும்மா இருக்கக்கூடாது, சத்தமிட்டு கம்பீரிக்க வேண்டுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே காணப்படுவதாக. ராஜாவின் ஜெய கம்பீரம், அவரை துதிக்கிற துதி நமக்குள்ளே காணப்படும் போது எதிராளி வெட்கப்படுவான், அசீரியன் நடுங்குவான், சத்துரு கலங்குவான். ஆமென். காரணம், ராஜா நமக்குள்ளே இருக்கிறார். துதியுங்கள். வார்த்தை தந்தவர் அதை நிறைவேற்ற உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறபடினாலே மௌனமாயிராதீங்கள், ஆர்ப்பரித்து துதியுங்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். வார்த்தை நிறைவேறும், சத்துரு வெட்கப்படுவான், நீங்கள் மகிழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்னவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றவர். எங்களோடு இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களிடத்தில் காணப்படுவதாக. ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை துதிக்கிறவர்களாய், ஆர்ப்பரித்துமை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். சந்தோஷித்து களிகூறும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, சத்துரு வெட்கப்படுவானாக, உடைய பிள்ளைகள் மகிழ்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.